பள்ளிகளில் அதிகரிக்கும் டீப்ஃபேக் சைபர் தொல்லை மாணவர்களுக்கு புதிய அச்சுறுத்தல். சிறப்பு செய்தி: கல்வி மற்றும் தொழில்நுட்பம். பள்ளி மாணவர்களிடையே AI, அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்படும் டீப்ஃபேக் நிர்வாண படங்கள் மற்றும் வீடியோக்கள் கல்வி உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அப்பாவி புகைப்படங்களை மாற்றி மாணவர்களை பாலியல் ரீதியாக அவமதிக்கும் இந்த சைபர் குற்றங்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் மனநலத்தையும் எதிர்காலத்தையும் கடுமையாக பாதிக்கின்றன. என்ன நடக்கிறது? அமெரிக்காவில் வெளியான அசோசியேட்டட் பிரஸ் செய்தியின்படி, பள்ளி மாணவர்கள் தங்களது சக மாணவர்களின் சாதாரண புகைப்படங்களை AI ஆப்ஸ்கள் மூலம் மாற்றி பாலியல் ரீதியாக போலியான டீப்ஃபேக் படங்கள் உருவாக்குகின்றனர். இதன் விளைவாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மன அழுத்தம், பயம், அவமானம் ஆகியவற்றுக்கு ஆளாகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் பள்ளி நிர்வாக நடவடிக்கைகள் கூட பாதிக்கப்பட்டவர்களையே தண்டிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. லூயிசியானா பள்ளி சம்பவம். கடந்த ஆண்டு லூயிசியானா மாநிலத்தில் உள்ள ஒரு நடுநிலைப் பள்ளியில் AI மூலம் உருவாக்கப்பட்ட நிர்வாண படங்கள் மாணவர்களிடையே பரவியது. 2 மாணவர்கள் மீது குற்றம் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தன்னை குறிவைத்து படங்கள் உருவாக்கியதாக கூறி சண்டையிட்ட ஒரு பெண் மாணவி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் விமர்சனங்களை எழுப்பியது. AI எளிதாகி வரும் ஆபத்து. லஃபூஷ் பாரிஷ் காவல்துறை தலைவர் கிரெக் வெப்ரே கூறுகையில், படங்களை மாற்றும் தொழில்நுட்பம் முன்பே இருந்தது, ஆனால் AI வந்த பிறகு எந்த தொழில்நுட்ப அறிவும் இல்லாமல் யாரும் இதை செய்ய முடிகிறது என்றார். சட்டங்கள் கடுமையடைகின்றன. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பாதி மாநிலங்கள் டீப்ஃபேக் தொடர்பான சட்டங்களை கொண்டு வந்துள்ளன. குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான போலி பாலியல் உள்ளடக்கம் உருவாக்குவது கடும் குற்றமாக்கப்பட்டுள்ளது. புளோரிடா, பென்சில்வேனியா, கலிபோர்னியா போன்ற மாநிலங்களில் மாணவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. டெக்சாஸில் ஒரு ஆசிரியர் கூட AI மூலம் மாணவர்களின் போலி நிர்வாண படங்களை உருவாக்கியதாக கைது செய்யப்பட்டார். அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்கள். நேஷனல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் சில்ட்ரன் தெரிவித்ததாவது: 2023 4700 AI நிர்வாண குழந்தை படங்கள் புகார். 2025 முதல் 6 மாதங்களில் மட்டும் 4,40,000 புகார்கள். இந்த எண்ணிக்கை நிபுணர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பள்ளிகள் தயாரா? சைபர் தொல்லை ஆராய்ச்சி மையத்தின் இணை இயக்குனர் சமீர் ஹிந்துஜா கூறுகையில், பல பள்ளிகள் இன்னும் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளவில்லை, கொள்கைகள் புதுப்பிக்கப்படவில்லை என்றார். இதனால் மாணவர்கள் தண்டனை இல்லை என்ற எண்ணத்தில் செயல்படுகின்றனர். பெற்றோர்கள் பள்ளிகள் இதை கவனிக்கின்றன என்று தவறாக நம்புகின்றனர். மனநல பாதிப்பு, மறக்க முடியாத காயம். AI டீப்ஃபேக் தொல்லை சாதாரண கிண்டல் அல்லது வதந்தியை விட மிக கடுமையானது. ஒருமுறை இணையத்தில் பரவினால் மீண்டும் மீண்டும் வெளிவந்து பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்ச்சியான மனவேதனை தருகிறது. நிபுணர்கள் கூறுவதாவது: இது 100% உண்மையாக தோன்றும். இது போலி என்று நிரூபிக்க முடியாத நிலை மாணவர்களை